விழுந்து வணங்குவோம். ரகசியமாக இருக்கணும், பூஜை மட்டும் ரகசியமாக இருக்க வேண்டும். அப்படியே பூஜை அவங்க நாமத்தை சொல்ல சொல்ல அவங்ககிட்ட நெருங்க நெருங்க அவர் நெருங்க 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 இதயத்தில் உருக்கம் வரும். அந்த நெருக்கம் நமக்கு உருக்கம் வரும். உருக 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 ஜீவத்தைவு தானே வரும். இல்லை என்றால் ஜீவத்தைவு வராது. இப்போ பெரியவர்கள்லாம் ஜாதி தீவிசம் இருக்காது. அப்போ இதயத்தில் இவன் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அந்த மதம் நினைத்தால் நிச்சயமாக அவர்கள் ஜீவகாரண்யமாக இருக்க முடியாது. ஜீவகாரண்யம் உள்ளவரிடம் ஜாதி வெறி இருக்க முடியாது. ஜீவகாரண்யம் உள்ளவரிடம் பொருள் வெறி இருக்க முடியாது. ஜீவகாரணியரிடம் காமி வெறி இருக்க முடியாது. ஜீவகாரணியிடம் சினம் இருக்க முடியாது. ஜீவகாரணிகளிடம் வன்மனம் இருக்க முடியாது. ஜீவகாரணிகளிடம் பழிவாங்க உணர்வு இருக்காது. ஆகவே ஜீவகாரணியத்தை பெறுவதற்கு ஒன்று அன்னதானம் செய்ய வேண்டும். அதற்கு மனம் இல்லை, பணம் இருக்கு, மனம் இல்லை. இப்போ அன்னதானம் செய்தால் அந்த வாய்ப்பு ராமலிங்க சாமிகள் பார்த்தார். நீ பக்தி செலுத்துவது சின்ன விஷயம் அல்ல, மன லயப்படாது, மன உணர்நிலைப்படாது. பக்தி செலுத்துவது சின்ன விஷயம், பக்தி செலுத்த முடியாது. போது அன்னதானம் செய். 4 பேர் மாதம் இருவருக்கு பசியாற்றும் போது அந்த ஆன்மா மகிழ்ச்சி அடையும். அந்த ஆன்மா மகிழ்ச்சி அடையும் போது உன் ஆன்மாவுக்கு ஆக்கம் வரும். உன் ஆன்மாவுக்கு ஆக்கம் தந்தால் இதயத்தில் கனிவு வரும் அல்லது மென்மை வரும். அன்னதானம் செய்ய செய்ய இதயத்தில் கனிவு அல்லது மென்மை வரும். இதயம் மென்மையாகும். இதயம் மென்மை அந்த அந்த தொடர்பு. அடுத்து திருவடி பூஜை செய். எல்லாம் வல்ல பரம்பொருள், எல்லாம் வல்ல அருள்பெருஞ்சோதி ஆண்டவரை பூஜை செய். நாமத்தை சொல். மாணிக்கவாசா என்று அலை, தாய்மான சாமிகள் என்று சொல், பட்னத்தார் என்று, பத்தர்கிரி என்று, திருஞான சம்பந்தர் என்று இப்படி சொல்லிக்கிட்டே வா. நாங்கள்லாம் பெரியோர்கள், முற்றுப்பெற்ற முனிவர்கள், ஜீவகாரணியத்து தலைவர். நாங்கள் எங்கள் நாமத்தை சொல்லி வணங்கினால் உனக்கு அறிவு தருவோம், பொருள் தருவோம், அருளும் தருவோம், பொருளும் தருவோம். அருளும் பொருளும் என்றால் இருள் தானே நீங்கன்னா. அப்போ அருளும் தருவோம், பொருளும் தருவோம். அதன் மூலமாக நீ அன்னதானம் செய், அர்ப்பணி செய்து ஜென்மத்தை கிடைத்திட்டு சொல்வார்கள். அப்போ பெரியவர்கள் தொடர்பு இருந்தால், பெரியவர்கள் தொடர்பு இருக்க இருக்க ஜீவகாரணியம் தானே வரும். நம்ம போய் தேட வேண்டியதில்லை. ஆனால் விடாது நம்ம வினை என்ன செய்யும்? பூஜை செய்ய முடியாது. அது இந்த புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு இன்னும் கடினம், நெருங்கவே முடியாது. ஏன்னா புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு வன்மனம் இருக்கும். வன்மனம் உள்ளவர்களுக்கு ஜீவகாரணியம் இருக்க முடியாது. அது அந்த ஜீவகாரணியம் அந்த வன்மனம் நீங்குவதற்கு மென்மையான உணவு, இயற்கை உணவு சாப்பிட வேண்டும், அளந்து சாப்பிட வேண்டும், அளந்து பேச வேண்டும், இதே சிந்தனையாக இருக்க வேண்டும். அதான் பட்டணத்தார் சொல்லுவார், நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்புனார். இந்த வம்பு மனம் நம்புமா? தொடர்ந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷமோட தொடர்பு கொள்ள முடியாது. அதான் சொன்னார், நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்புனார். அப்போ சர்க்குரு யாரு? நாம சுட்டி காட்டுகிறோம். ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், தாய்மான சாமிகள், அருணகிநாதன், திருமூலதேவன், விஜண்ட மகரிஷி, போக மகரிஷி, இப்படி பெரியவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ அந்த மாதிரி உள்ளவர் தான் குரு. அவங்க தான் முற்று குழந்த முனிவர்கள், சாகா வரம் பெற்றவர்கள். சாகா வரம் பெற்ற சாவதற்கே வந்தவன், சாகா வரம் பெற்றவர்கள் பெரியோர்கள். நீ எப்படி அந்த வாய்ப்பை பெற்றோம்? நாங்கள் தினம் நாமத்தை சொன்னோம், அன்னதானம் செஞ்சோம், பெரியோர் நூல்களை படித்தோம், இதே வேலையாக இருப்போம், வேறு எந்த வேலையும் வச்சுக்க மாட்டோம். இந்த அறிவு உனக்கு எப்போ வருதுன்னு கேட்டான். நாங்கள் தொடர்பு கொள்ள தினமும் பூஜை செய்ய அன்னதானம் செய்ய. அப்போ அதனால தான் எங்களுக்கு தொடர்ந்து ஒரே சிந்தனை. ஆக நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்புனார் பட்னத்தார். பொம்மல் ஆட்டமென்றே இரு பொல்லாத உடலை. இந்த உடம்பை பொல்லாத உடம்பு, பொம்மலாட்டம். அந்த காலத்து பொம்மலாட்டம், இந்த கையில் சூச்சமயிர் வச்சு ஆட்டியிருப்பான், பொம்மலாட்டம் சொல்லுவான். பொம்மலாட்டம் என்றே இரு பொல்லாத உடலை. இந்த உடம்பு பொல்லாத உடம்பு தான். யாருக்கு? நமக்கெல்லாம். இந்த உடம்பை நல்ல உடம்பாக்கி கொள்ள வேண்டும். இது பொல்லாத உடம்பு தான், அது பொண்ணு உடம்பாக்க வேண்டும். பொண்ணு உடம்பாக்குவதற்கு என்ன வேணும்னா, அந்த ஒரே ஒன்று, ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, தொடர்ந்து நாட்டமென்றே இருக்க வேண்டும் சொல்வார். அந்த பொல்லாத உடம்பு தான் நம்ம இதயத்தை. ஏன் இது பொல்லாத உண்பாட்சி? புலால் உண்டதால் இல்லை. புலால் உண்டாலும் பொல்லாத உடனா ரொம்ப கொடுமையான உடம்புன்னு சொல்லுவோம். புலால் உண்டா எந்த உடம்பு, நீ எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி, அது பால் சாப்பிட்டாலும் சரி, காய்கறிகள் சாப்பிட்டாலும் சரி, இது உடம்பு பொல்லாத உடம்பு தான். என்னையா காரணம்னா, தோற்றம் கலவை. 2 சாக்கடை சேர்ந்தது ஒரு உடம்பு. ஆண்பால் உள்ள சுக்கிலமும் பெண்பால் உள்ள சுரோனிதமாகிய 2 சேர்ந்து 10 மாத தீட்டிலே வளரக்கூடிய, 10 மாதம் தீண்டு உண்டு திரடக்கூடியது. ஆகவே இந்த உடம்பு பொல்லாத உடம்பு தான். அதுக்கு குணைக்கேடு இருக்கத்தான் செய்யும். நீ அதை ஒன்று அசைக்க முடியாது. அந்த குணைக்கேடு இருக்கத்தான் செய்யும். என்ன உபாயம்னா, ஒன்றும் கவலைப்படாது. இந்த உடம்பு துணை கொண்டு தான் இந்த உடம்புக்கு போகணும். இந்த உடம்புல தீய உணர்வு இருக்கும், சலனங்கள் இருக்கும், தடுமாட்டம் இருக்கும், மன உடலைப்படாது. இது யோக்கியதோட தான். அதுக்காக என்ன செய்யலாம்?
அதுக்கு என்ன செய்யலாம்? சரி, இயற்கை உணவு, சைவ உணவு, மென்மையான மக்களோடு நெருங்கி பழகுதல், தீய நட்போடு பழகாதிருத்தல், இதே சிந்தித்தல். இப்படி இருந்தால் பொல்லாத உடம்பு நீரும். ஆக ஒன்று துணை இல்லாமல் ஒன்றை வெல்ல